எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நான் அறத்தை பற்றி பேசப் போகிறேன். அறம் வழியாக ஒரு இரக்க கலாச்சாரத்தை நாம் உருவாக்கலாம். அறம்தான் மனிதனுடைய கண்கள், இதயம். மனிதனாக நாம் பிறந்த ஒரு நோக்கம் என்னவென்றால் அறவழி வாழ வேண்டும். அறமில்லாத வாழ்வு ஒரு மனித வாழ்வு அல்ல. அறம்தான் மனிதனை மனிதனாக காட்டுகின்றது. இவற்றை பற்றி நமது மூதாதையர்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்தார்கள். ஆனால் நாம் அந்த அறத்தை நாம் மறந்துவிட்டோம். இன்றைய நடக்கின்ற எல்லா குளறுபடிகள், சீர்கேடு, சமுதாயத்தில் 21ஆம் நூற்றாண்டு இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுமே அறவாழ்வின் சறுக்கல். அறவாழ்வுக்கு சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அறவாழ்வில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே சமுதாயம் சீர்கெட்டிருக்கிறது. நமது உள் உலகம்தான் அறம், வெளி உலகம்தான் இந்த பிரபஞ்சம். உள் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வெளி உலகம் மனித வாழ்வின் அகத்தின் வெளிப்பாடு. அது ஒரு பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். அறம் இருந்தால் உலகம் நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கு ஏன் உலகம் இப்படி இருக்கு? எங்கே பார்த்தாலும் நாற்றத்தை பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் பேராசை, வன்முறை, என்சைட்டி, ஸ்ட்ரெஸ், குழப்பங்கள், மதங்களுடைய குழப்பங்கள், அரசியல் குழப்பங்கள், ஒரு மதம் மற்றவற்றை சாடுவது, வெட்டுவது, இவையெல்லாம் அறமில்லாத நிலைகளை இவையெல்லாம் தலைவிரித்து ஆடத்தான் செய்யும். அறம் இருந்தால் போதும். மதங்கள் அவசியமில்லை, அரசியலும் அவசியமில்லை, ஏன் சட்டத்திட்டங்களும் அவசியமில்லை. அறம் இருந்தால் எல்லா மனிதர்களும் தேவர்களைப் போல் வாழக்கூடும்.